தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலமே டெல்டா விவசாயிகளின் பசுமை நிறைந்த குறுவை சாகுபடிக்கான காலமாகும். ஆனால் இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ தாக்கமும் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போன காரணத்தினாலும் கர்நாடகாவின் வழக்கமான நீர்த்திறப்பு இல்லாத காரணத்தினாலும் காவிரி படுகை விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகியுள்ளது. இதற்கு முக்கிய தடையாக இருப்பது கர்நாடக மேகதாட்டு குறுக்கே அணை கட்ட திட்டமிட்டிருப்பதே. அப்படி இருக்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை குழு தண்ணீர் திறக்க கூறியிருந்தும் முதல்வர் சிவகுமார் தண்ணீர் தர மறுத்துள்ளார். மேலும் முதல்வர் விஜய் தற்போதைக்கு கர்நாடக வரவேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் காவிரி விவகாரத்தில் அடுத்து நடக்கவிருக்கும் நகர்வுகள் என்னென்ன முழுமையாக பார்ப்போம். பொதுவாக காவிரி டெல்டா பகுதிகளை பொறுத்தவரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் நீரின் அடிப்படையில் விவசாயிகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று காவிரி ஆற்று பாசனத்தை மட்டும் நம்பி இருப்பவர்கள், மற்றொன்று நிலத்தடி நீரை மட்டும் கொண்டு விவசாயம் செய்பவர்கள், வேறு ஒன்று நிலத்தடி நீர் மூலம் சாகுபடிகளை தொடங்கிவிட்டு அறுவடைக்குள் ஆற்று பாசன நீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள். இப்படியாக 3 வகையாக பாசனத்திற்காக நீரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் இந்த வருடம் பாசனத்திற்கு காவிரி நீர் திறக்கப்படாததால் 1ஆம் மற்றும் 3ஆம் பிரிவினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வழக்கமான நீர் திறப்பு இல்லாததால் விவசாயிகளுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். இந்த அறிவிப்பில் தமிழக அரசு கூறியிருப்பது என்ன? கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு வழக்கமான நீர் திறப்பு திறக்கப்படாததால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை, கார் மற்றும் சொர்ணாவாரி பருவங்களில் மேற்கொள்ளப்படும் நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் 2026ஆம் ஆண்டில் 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். இந்த திட்டத்தை தமிழக விவசாயிகள் எதிர்ப்பது ஏன்? டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு குறுவை திட்டத்தை அறிவித்தது. ஆனால் அந்த திட்டத்தில் சாகுபடி செய்யாமல் நிலங்களை தரிசாக விடும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 15,000 முதல் 25,000 வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படவில்லை. முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்காதது ஆகியவற்றிற்கு எதிராக தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் பதில் தமிழ்நாட்டிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள், மத்திய அரசின் பதில் குறித்து சற்று விளக்கமாக காண்போம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் மாநிலங்களவையில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி பதிலளித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசிடம் பாமக தலைவர் அன்புமணி கேட்ட கேள்விகளை காண்போம். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி மேல்நிலை ஆற்றுப்பகுதி மாநிலமான கர்நாடகா காவிரியின் குறுக்கே எந்தவிதமான கட்டுமானத்தையும் மேற்கொள்ள வேண்டுமென்றால் கீழ்நிலை ஆற்றோர மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்பது மத்திய அரசுக்கு தெரியுமா? மேகதாது திட்டத்திற்கான கர்நாடகா கீழ்நிலை ஆற்றோர மாநிலங்களின் ஒப்புதலை பெற்றுள்ளதா? மத்திய அரசின் முன் உள்ள முன்மொழிவின் தற்போதைய நிலை என்ன? இவ்வாறான கேள்விகளை அன்புமணி ராமதாஸ் முன்வைத்தார். அன்புமணியின் கேள்விக்கு மத்திய அரசு அளித்துள்ள பதில்: 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கர்நாடகா மற்றும் ஆற்றோர மாநிலங்களின் ஒப்புதல் பெற வேண்டும் என எந்த குறிப்பும் இல்லை. 2007ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் தீர்ப்பாய தீர்ப்பின் 18வது பிரிவை சரியானது என கூறிய நீதிமன்றம், இத்தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு முரணாக இல்லாத வகையில் தங்கள் எல்லைக்குள் நீர் பயன்பாட்டை முறைப்படுத்தவோ அல்லது அந்தந்த மாநிலங்களுக்குள் உள்ள நீரின் பலனை அனுபவிக்கவோ, அதே போல 2019ஆம் ஆண்டில் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை காவிரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு மற்றும் மத்திய நீர் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கீழ்நிலை ஆற்றோர மாநிலங்களின் ஒப்புதல் தொடர்பான தற்போதைய சட்டநிலை மற்றும் நிலை பெற்ற சட்ட விதிகள் ஆகியவற்றை பரிசீலிக்காமல் இந்த விளக்கத்தை மத்திய அரசு அளித்துள்ளதாகவும், மேகதாது திட்டம் காவிரி தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பு, 2018ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மற்றும் கீழ்நிலை ஆற்றோர மாநிலங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலே மதிப்பிட வேண்டும் என்று கூறி பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தமிழக விவசாயிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். இந்த சூழலில் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டப்பட்டு அதில் தமிழகத்திற்கான தண்ணீர் திறப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிழக பாசனத்திற்காக அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கூறியது.
இதற்கு பதிலளித்த கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் இந்த பரிந்துரையின்படி தண்ணீர் தர இயலாது என்று கூறி மறுத்திருந்தார். இந்த சூழலில் சூழலியல் அமைப்புக்கான பூ உலகின் நண்பர்கள் அமைப்பில் RTI தகவல் மூலம் சில அதிருப்தியான தகவல்களை மத்திய நீர்வள ஆணையத்தில் தகவல் மூலம் சில அதிருப்தியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேகதாது அணை மூலம் காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவிற்கு ஒதுக்கிய நீரை விட கூடுதல் நீரை பயன்படுத்த கர்நாடக அரசு முயன்றிருப்பது அண்மையில் மத்திய நீர்வள ஆணையம் எழுதிய கடிதம் ஒன்றின் வாயிலாக தெரிய வந்துள்ளது. அதில் 2019ஆம் ஆண்டு கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை, அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயாரித்து மத்திய நீர்வள ஆணையத்தின் ஒப்புதலுக்கு கர்நாடக அரசு அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு சட்ட போராட்டங்களை இந்நாள் வரையில் மேற்கொண்டு வருகிறது. அந்த விரிவான திட்ட அறிக்கையில் புதிதாக சில கூறுகளை சேர்க்குமாறு கடந்த 21/4/2026 அன்று கர்நாடக அரசு மத்திய நீர்வள ஆணையம் கடிதம் எழுதியிருந்தது. 2019ஆம் ஆண்டு கர்நாடக அரசு சமர்ப்பித்த DPRல் பெங்களூர் நகரின் குடிநீர் தேவைக்கான 4.75 TMC நீரை மேகதாது அணை மூலம் எடுத்துக்கொள்ளும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதை 6.95 TMC உயர்த்தியுள்ளது. இது கர்நாடக அரசு முன்பு கூறியதை விட 2.2 TMC அதிகமாகும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 6.50 TMC நீர் மட்டுமே கர்நாடக அரசு பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அதற்கு மாறாக கூடுதல் நீரை பயன்படுத்தி கோர முடியாது என மத்திய நீர்வள ஆணையம் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசுக்கு எழுதிய கடிதம் இத்தனை ஆண்டுகாலம் தமிழ்நாடு அரசு முன்வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை என்பதை நிரூபிக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்ததான் புதிதாக அணை கட்டுகிறோம் என கர்நாடக அரசு கூறி வந்தது பொய் என அம்பலமாகியுள்ளது. இதற்கிடையில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேகதாது அணை தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் ஒன்றிய இணையமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்றும், டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சி கட்டிலை காப்பாற்ற காங்கிரஸ்க்கு எதிராக பேசாமலும் தமிழ்நாட்டின் உரிமையை அடகு வைத்துள்ளார் முதலமைச்சர் எனவும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காங்கிரஸ் MP சுதா மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு காவிரி மேலாண்மை அனுமதியின்றி மேகதாதுவில் அணை கட்ட முடியாதென மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் 3500 கன அடி நீர் வீதம் 15 நாட்களுக்கு கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழல்களுக்கிடையே கர்நாடக முதல்வரை சந்திக்க செல்லும் முதல்வர் விஜயின் பயணமும் எழுந்துள்ள எதிர்ப்புகளும் என்ன? காவிரி விவகாரம் தொடர்பாக தொலைபேசி மூலம் முதல்வர் விஜய் என்னிடம் பேசினார் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருந்தார். மேலும் கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை வைத்துள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேகதாது பகுதி உள்ளிட்ட கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட முதல்வர் விஜய்க்கு ஹெலிகாப்டர் தயாராக உள்ளதாகவும், முதல்வர் விஜய்க்கு விளக்கம் அளிப்பதற்காக வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுவும் தயாராக இருப்பதாக முதல்வர் சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை மீறி நேரடி பேச்சுவார்த்தைக்கு செல்வது தமிழகத்தின் உரிமையை நீர்த்து போக செய்யும் என எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றன. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவது குறித்து பேசும் இத்தகைய பயணம் தமிழக விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு விவசாய சங்க தலைவரும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயின் இந்த பயணம் இவ்வளவு ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கும் தமிழகம் மற்றும் தமிழக விவசாயிகளின் உரிமையை அடகு வைக்கும் செயலாகும் என்று கூறி வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக செல்ல முதல்வர் விஜய் திட்டமிட்டிருந்த சூழலில் தற்போதைக்கு இங்கு வர வேண்டாம், இங்கு அசாதாரண சூழல் நிலவி வருவதாகவும், காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது அணை விவகாரம் பிரச்சனையில் மத்திய அரசின் பதில் கர்நாடகாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆகிய இரண்டும் 15 நாட்களுக்குள் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் கர்நாடக முதல்வர் சிவகுமாரின் இந்த பதில் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பாக மாறியிருக்கின்றது. இங்கு தண்ணீர் திறப்பதற்கான சூழல் இல்லை என்று கர்நாடக முதல்வர் சிவகுமாரின் இந்த பதில் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பாக மாறியிருக்கின்றது.